10,000 திமுக பிஜேபி கொடுக்கறத லஞ்சம் என்று சொல்லக்கூடிய தார்மீக உரிமை வந்து திமுகவுக்கோ திமுக தோழமை கட்சிகளுக்கோ கிடையாது. ஏன்னா திமுக அரசு பல நலத்திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் வீட்டில் ஒருத்தனை கவர்மெண்ட் வேலைன்னா எல்லாம் சிரிப்பான். மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு இல்லாமல் போச்சு. எஸ்ஐஆர் எதிர்க்கிறோம், எஸ்ஐஆர் பண்ணக்கூடாது சொல்ல முடியுமா? எஸ்ஐஆர் வந்து உண்மையிலேயே சீரியஸான இஷ்யூ. சொந்த செலவில் ராகுல் காந்தி சூனியை வச்சுக்கிட்டாருங்க. இவிஎம் பற்றி பேசினாரு, டேஷா போச்சது. இப்போ ஓட்சோரி எடுத்துக்கிட்டாரு. பீகார் தேர்தல்களுக்கு பிறகு தமிழ்நாட்டில் காங்கிரஸை கிள்ளிக்கிரியா திமுக ஹேண்டில் பண்ணிடும். அதெல்லாம் தவறான கருத்து, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. காங்கிரஸுக்கு திமுக தேவைப்படுறத விட திமுகவுக்கு காங்கிரஸ் தேவைப்படுறது தான் அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிதிஷ்குமார் அவர்களுக்கு முதலமைச்சர் தன்னுடைய தனிப்பட்ட ட்விட்டர் பேஜில் இருந்து வாழ்த்து தெரிவித்தது எனக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. பை தி பீப்பிள் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். நம்மோட வீட்டு இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். பீகார் தேர்தல் முடிவுகள் ஒட்டுமொத்த இந்தியாவையும் வந்து திரும்பி பார்க்க வைத்திருக்கிறதுன்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்வீப்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு பேர் அலையாக, பேர் எழுச்சியாக வெற்றி பெற்றிருக்கிறது என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறது. இந்த என்டிஏ கூட்டணிக்கான வெற்றிக்கான காரணங்கள் அப்படிங்கிறத எப்படி அளவீடு செய்கிறீங்க? நிதிஷ்குமாரின் மக்கள் நல திட்டங்களுக்கு கிடைத்த வெற்றி இது. ஏன்னா 1990 2005 வரைக்கும் பீகார் எப்படி இருந்தது, 2005 2005க்கு பிறகு பீகார் எப்படி இருந்தது என்பதை பற்றிய குறைந்தபட்ச புரிதல் இருந்ததுன்னா நான் சொல்வது விளங்கும். சமூக நீதி பேசிய லல்லு பிரசாத் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்தது, தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் தலைவிரித்து ஆடின. கிட்டத்தட்ட வளர்ச்சி என்பது வந்து அறவே இல்லாத ஒரு சூழல் தான் இருந்தது அந்த 15 ஆண்டுகள். அது ஜங்கல் ராஜ்ன்றது உண்மை. 99 2000 ஆண்டுகளில் வந்து தொடர்ச்சியாக வந்து நூற்றுக்கணக்கில் வந்து தலித்துகள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள். 3-4 முறை அது நடந்தது. 100க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்ட சம்பவங்கள் எனக்கு தெரிந்து 2 அல்லது 3 முறை நடந்தது. வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது ஒரு முறை கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு முயற்சி செய்து அன்றைய குடியரசுத் தலைவர் KR நாராயணன் எங்களை மறுபரிசீலனை செய்யலாமே என்று கேட்டதற்கு பிறகு குடியரசுத் தலைவரின் ஆலோசனைக்கு மரியாதை கொடுத்து அந்த முறையை டிஸ்மிஸ் பண்ணாமல் தவிர்த்தார். ஆனால் 6 மாதம் பொறுத்து மறுபடியும் டிஸ்மிஸ் பண்ணாங்க. காரணம் என்னென்னா 120 பேரும் கொல்லப்பட்டார்கள். ஜங்கல் ராஜ்ன்றது வந்து அது காட்டாட்சி என்பது லல்லுவோட ஆட்சி காலத்தில் அது நடந்தது உண்மைதான். சமூக நீதி பேசப்பட்டாலும் பேணப்பட்டாலும் அங்கே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்தது, ஊழல் தலைவிரிச்சு ஆடியது. 2005க்கு பிறகு நிதிஷோட ஆட்சி காலத்தில் வந்து இப்போ குறிப்பாக பெண்களை மையமாக வைத்த நலத்திட்டங்கள் எவ்வளவோ செயற்படுத்தப்பட்டன. 2007 பெண் குழந்தைகளுக்கு, பள்ளி குழந்தைகளுக்கு சைக்கிள் கொடுத்தார். அது ஒரு கேம் சேஞ்சராக வந்தது. அதன் பிறகு 12 லட்சம் சுய உதவி குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டன. மிகப்பெரிய அளவில் வந்து சாலை வசதி மேம்படுத்தப்பட்டது, பாலங்கள் கட்டப்பட்டன. அஃப்கோர்ஸ் பாலங்கள் இடிந்தும் விழுந்தன. பட் பாலங்கள் இல்லாத காலகட்டத்தில் பல பாலங்கள் கட்டப்பட்டு சிலது இடிந்து விழுந்தது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அதுவும் நடந்தது. மதுவிலக்கு மிக முக்கியமானது. மதுவிலக்கு அது பெரிய அளவில் அங்கே வந்து எவ்வளோ குறைகள் இருந்தாலும் மக்களால் போற்றப்பட்டது. அவர் 20 ஆண்டுகளில் 2005 25 வரைக்கும் அந்த 20 ஆண்டுகளில் 5 தேர்தல்களில் தொடர்ச்சியாக வெற்றி பெறுவது என்பது மாபெரும் சாதனை. 10 முறை முதலமைச்சராக அவர் நாளைக்கு பதவி ஏற்கும்போது 10வது முறை முதலமைச்சராகிறார். பல்ட்டி அடித்தாலும் பல்ட்டுமமானவர் இருந்தாலும் பெண்கள் மத்தியில் அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவு என்பது அமோகமானது. அதனால தான் வந்து என்டிஏ விட்டு வெளியில் வந்து தேஜஸ்வியோடு இருந்துட்டு இந்தியா கூட்டணி ஆரம்பித்தது அவர் தான். இந்தியான்னு பேர் வச்சு இருந்துட்டு மறுபடியும் அங்கே போய் சேர்ந்த பிறகும் அவரால் இந்த முறை ஜெயிக்க முடியுதுன்னா நிதிஷுக்கு குறிப்பாக பெண்களை மையமாக வைத்து செயற்படுத்தப்பட்ட திட்டங்கள். என்ன காரணம் சார்? நீங்களே சொல்கிறீங்க இந்தியா கூட்டணி பேர் வச்சாரு, பல்ட்டு மாமான்னு பேர் வாங்கியிருக்கிறாருன்னும் போதும் கிரவுண்டில் இப்படி ஒரு விஷயம் நடக்குது. நேற்று மோடி ட்வீட் போடுறாரு, இது சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி வந்து வியப்பளிக்கிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து ரொம்ப கவனமாக பயன்படுத்துகிறாரு. எப்படி நடக்குது, எப்படி சாத்தியமாகுன்ற கேள்வி எழுப்பதானே செய்கிறாங்க. நான் சொன்னேனே, அதாவது வந்து நான் இவ்வளோ நேரம் மறுபடியும் முதல்ல சொன்னது தான் ரிப்பீட் பண்ணணும். நலத்திட்டங்கள் 20 ஆண்டுகளில் வந்து பீகார் எவ்வளோ மாறி இருக்கு. 2005 பீகாருக்கு போயிட்டு வந்த எத்தனையோ பேர் வந்து அது வந்து ஒரு சுதந்திரத்துக்கு முந்தின இந்தியாவில் இருக்குமா பிந்தின இந்தியாவில் இருக்குமான்னு தெரியாதுன்ற லெவலுக்கு தான் அங்கே இருக்கக்கூடிய சாலைகள் மோசமான நிலைமையில் இருந்தன, பாலங்கள் கிடையாது, பள்ளிக்கூடங்கள் சிதிலம் அடைஞ்சிருந்தன. அதே 2015 அங்கே போகும்பொழுது எவ்வளவோ முன்னேற்றங்களை பார்த்துருக்காங்க. 2025 வந்து மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு பெண்களை குறிவைத்து கொடுக்கப்பட்ட பல திட்டங்கள், அந்த கேஸ் சிலிண்டர்ஸ் கொடுத்தது, கடன் உதவி, கடைசியாக அந்த 10,000 அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டுமே இல்லை, பட் அது ஒரு முக்கியமான காரணம். அது மட்டும் காரணம்னு யாரும் சொல்லலை. ஆனால் அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டலிஸ்ட். அது ஒரு முக்கியமான காரணம், உந்தி தள்ளியதுன்றதை உறுதியாக நம்ம சொல்ல முடியும். ஏன்னா 2 லட்சம் ரூபாய் கடன் நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் சுய தொழில் செய்கிறதுக்கு, அதுக்கு நீங்கள் வந்து திட்ட வரைவை கொடுக்கணும்.
அதுக்கு முந்தாங்க அட்வான்ஸாக 10,000 ரூபாய் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எலெக்ஷனுக்கு பிறகு நாங்கள் 2 லட்சம் கொடுக்கறதுக்கு நீங்கள் அந்த பைலட் ப்ராஜெக்ட் கொடுக்கணும். உங்களால் தொழில் பண்ண விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் ஒன்றும் பைலட் ப்ராஜெக்ட் கொடுக்க வேணாம், 2 லட்சம் லோன் உங்களுக்கு வேணாம், ஆனால் இந்த 10,000 வச்சுக்கோங்கட்டாங்க. இது அப்பட்டமான பிரைப், ஸ்டேட் பிரைப் இல்லையா? ஸ்டேட் பிரைப். அதாவது வந்து உலக வரலாறுலேயே தனிநபர்களோ ஸ்தாபனங்களோ அரசுகளோ ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் தொழில் பண்ணுறதுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம், 10,000 ரூபாய் அட்வான்ஸாக வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து பைலட் ப்ராஜெக்ட் கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம், அது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் விலகிக்கலாம் அப்படின்னா 10,000 ரூபாய் திரும்ப கொடுக்கணும். ஆனால் நீ வச்சுக்கோ 10,000 ரூபாய் அப்படின்றது ஓப்பன் பிரைப். 10,000 இப்படி பாருங்க, தமிழ்நாட்டில் வந்து மாசம் 1000 ரூபா கொடுக்குறோம், மொத்தமாக 10,000 கொடுக்குறோம். அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். 10,000 ரூபாய் திமுக பிஜேபி கொடுக்கறத லஞ்சம் என்று சொல்லக்கூடிய தார்மீக உரிமை வந்து திமுகவுக்கோ திமுக தோழமை கட்சிகளுக்கோ கிடையாது. ஏன்னா திமுக அரசு பல நலத்திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் இந்த பெண்களுக்கான 1000 ரூபாய் என்பது என்னை பொறுத்தவரையில் நான் டே 1லேருந்து அதை எதிர்த்து இருக்கேன். இதை தமிழ்நாடு மட்டும் செய்யல, கர்நாடகா செய்து, மகாராஷ்டிரா செய்து, மத்திய பிரதேஷ் செய்து, இப்போ யூபி செய்யல, குஜராத் செய்யல. ஒரே தவணையாக 10,000 ரூபாய் கொடுக்குறதும் மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறதும் ஒன்று தானா? எஸ், ஒன்று தான். அதனால் வந்து அந்த 10,000 ரூபாய் ஸ்கீமை வந்து கேள்வி கேட்கிற உரிமை வந்து மகா கட்பந்தருக்கோ இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கோ இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஆனால் அது என்னவாக இருக்கிறதுனா அது ஸ்டேட் பிரைப், அரசே கொடுத்த லஞ்சம் கைவிட்டு தான் தேர்தல் கமிஷன் வேடிக்கை பார்க்குது. அதனால தான் வந்து நம்முடைய ஓய்வு பெற்ற முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் எஸ்ஐ குரேஷி போன்றவர்கள் தேர்தலுக்கு 6 மாதங்களுக்கு முன்பு எந்த புதிய திட்டங்களையும் அமல்படுத்தக்கூடாது என்று தடை விதிக்க வேண்டும்னு கேட்குறாங்க. அது என்னை பொறுத்தவரையில் நியாயமானது தான். அது ஃபஸ்ட்டு 6 months பிஃபோர் ஸ்டாப் எவ்ரி திங். இதெல்லாம் ஓப்பன் பிரைப். இப்போ இது நான் எழுதி வச்சுக்கோங்க, இது எல்லாருக்குமே ஒரு பாடமாக மாறப்போகுது. இப்போ திமுக செய்ய போகுது, வெஸ்ட் பெங்காலில் மம்தா செய்ய போகிறாங்க, இதே மாதிரி அவங்க செய்கிறாங்க. டார்கெட்டடாக ஒரு இவங்க 1.25 கோடி பெண்களுக்கு கொடுத்துருக்கான் 10,000 ரூபாய். அவங்க இதே மாதிரி நாங்கள் வந்து உங்களுக்கு சுய தொழில் பண்ணுறதுக்கு நாங்கள் 1 லட்ச ரூபாய் கடன் கொடுக்குறோம், இந்த நீ வாங்கிக்கோ 5,000 ரூபாய் வாங்கிக்கோன்னு வச்சுக்கோ. 5,000 ரூபாய் வாங்கிக்கோன்னு சொன்னால் எல்லா பெண்களுக்கும் கொடுக்குறோம். நீ 1.25 கோடி கொடுத்த, நான் 3 கோடி பெண்களுக்கு கொடுக்குறேன் 5,000 ரூபாய். கேம் சேஞ்சர் தான் அது. ஒரு புதிய இதை வந்து பேரழிவு இல்லையா சமூகத்துக்கு? நீங்க எங்க கஜானால காசு இருக்கு? கஜானா காசு இல்லைங்க, திவாலுங்க. ஆல்ரெடி பீகாரில் வந்து இவங்க கொடுத்த வாக்குறுதிகளால் 2 பேரும் கொடுத்த வாக்குறுதிகள், அதில் தேஜஸ்வியை விட்டுருங்க, அவர் தோத்துட்டாரு. இவங்க பிஜேபி கொடுத்த வாக்குறுதிகள், என்டிஏ கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கு பணம் கஜானால இல்லை. இம்மிடியட்டாக மது விலக்குகளைன்னா அங்கே திருவோடி வந்து வாங்கன்றாங்க. மாதம் 3,000 கோடி ரூபாய் வருமானம் அதில் போயிருக்கு, அப்படியே துண்டா போயிடுச்சு. இன்னும் எலெக்ஷன் எங்கே கிடக்குது? 5 வருஷம், பார்லிமெண்ட் எலெக்ஷன் 3.5 வருஷம் இருக்குது. அதனால் தைரியமாக இப்போ மது விலக்கை ரத்து பண்ணிவிட்டு மறுபடியும் மது விற்பனை அரசே தொடங்கிடலாம். அதில் எப்படி 3,000 கோடிக்கு மேலே மினிமம் கிடைக்கும். ஏன்னா கடன் பயங்கரமாக ஆகிப்போச்சு. இவங்களால் வந்து இந்த 10,000 ரூபாய் கொடுத்தாலாம் திரும்ப எடுத்தாகணும். மக்களை எல்லா அரசியல் கட்சிகளும் ஏமாத்துற மாதிரி தான் என்டிஏவும் ஏமாத்துது. இப்போ நிச்சயமாக வந்து இது ஒரு பெரிய சிக்கல், கஜானாக்கு பெரிய சிக்கல். குறிப்பாக இதில் ஆர்ஜேடி தேஜஸ்வி யாதவோடைய அந்த பின்னடைவு இருக்குல்ல, போன வாட்டியோட இந்த வாட்டி ரொம்ப பின்னடைவு ஆயிருக்கிறாங்க. அந்த பின்னடைவுக்கான அடிப்படை காரணம் நினைக்கிறீங்க? ஏன்னா காங்கிரஸ் இவங்களுடைய கூட்டணி அப்படிங்கிறது பர்செப்ஷன் வைஸ் பார்க்கும்போது சூப்பராக பண்ணுறாங்க, கிரவுண்டில் வேற லெவலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ராகுல் காந்தி என்ன பண்ண போறாருன்னு பாருங்க, எஸ்ஐஆரை பற்றி பேசுறாரு. இப்படி தொடர்ச்சியான வாக்கு திருட்டு எஸ்ஐஆரை பற்றி பேசியும் கூட மக்கள் அதை பொறுத்த நிர்வாகம் ஏன்னா நிறைவேற்ற முடியாத கோரிக்கைகளை கொடுத்தது கேலி பொருளாக தேஜஸ்வியை மாற்றி விட்டார். அவன் 10,000 ரூபாய் கொடுத்தது அவனை கையில் நிற்குது. நாங்கள் வந்து 30,000 ரூபாய் பொங்கலுக்கு கொடுப்போம், மகா சங்கராந்திக்கு பொங்கலுக்கு கொடுப்போம்னாரு. அது யாரும் நம்பலை. வீட்டில் ஒருத்தருக்கு வேலை வாய்ப்புனாருங்க. அதை விட மோசடியான அயோக்கியத்தனமான வாதம் எதுவுமே இருக்க முடியாது. 7.5 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேனாரு. அரசு 5 கோடி பேருக்கு அனுமா அரசு வேலையும் எங்கேருந்து கொடுப்பாரு? அதான் ஒரு இந்தியா டுடே செய்தியாளர் அவரை பேட்டி எடுக்கிறார், இந்த மாதிரி உட்கார வச்சு ஒன்று லிஸ்ட்டாக அந்த அம்மா லேடி ரிப்போர்ட்டர் படித்து காமிக்கிறாங்க. மாயா ஷக்கில், நீங்கள் அரசு வேலைன்னு இவ்வளோ சொல்கிறீங்க, 5 கோடி பேருக்கு X கோடிக்கு போகுது. பெண்களுக்கான இது 30,000 ரூபாய், அது இவ்வளோ போகுது. கேஸ் விலையாக 500 ரூபாய் குறைப்பண்ணு, அது இவ்வளோ போகுது. இவ்வளோத்தையும் சொல்லிவிட்டு இது மொத்தமாக உங்களுக்கு தேவைப்படுறது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 10 லட்சம் கோடி. ஆனால் அவன் மாநிலத்தோட பட்ஜெட்டு 2 லட்சம் கோடி தான். சரியாக கேள்வி கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்னா, ஏடாகூடமாக பதில் சொன்னார். நீங்கள்லாம் புத்திஜீவிகள், அறிவுஜீவிகள் இப்படி தான் பேசுவீங்க, எங்கள்கிட்ட செயல் திட்டம் இருக்குது, செயல்படும்போது பார்த்துக்கோங்க, செயல்படுத்தும் போது பார்த்துக்கோங்க. இதெல்லாம் மக்கள் மத்தியில் கேலி கூத்தாக்குச்சு. கையில் வந்த 10,000 கொடுத்தவனை நம்புவானா, நாளைக்கு 30,000 கொடுக்க போகிறான்றவன் ஏமாத்துறான்னு தெரிஞ்சிச்சு. வீட்டில் ஒருத்தனை கவர்மெண்ட் வேலைன்னா எல்லாம் சிரிப்பான். மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு அளவில்லாமல் போச்சு. ரெண்டாவது அவங்களோட பர்ஃபார்மன்ஸுங்க. நிதிஷ் இருக்க வரைக்கும் என்டிஏவை நிதிஷால் தான் அங்கே பிஜேபி என்டிஏ ஜெயிச்சது, மோடியால் ஜெயிக்கல. ஆனால் புகழ் பூரா மோடிக்கு போச்சு. இல்லை, பிஜேபி தான் அதிகமான சீட்டுகளே வின் பண்ணியிருக்காங்க. இப்போயும் அவங்க தான் அதிகம். 2020 73 சீட்டு பிஜேபி, 43 சீட்டு தான் ஆமாம் ஜேடி. நிதிஷ் என்ற தனி மனிதன் முகத்துக்கு விழுந்த ஓட்டு இது. ஓகே. ப்ளஸ் அவர் விமன் சென்ட்ரிக்காக பெண்கள்
நலத்திட்டங்களை மிக அளவில் அதிகமான அளவில் பண்ணதால் இது சாத்தியப்பட்டிருக்கிறது. ஆக்சுவலி காங்கிரஸோட தொடர்ச்சியான பரப்புரை இருக்கு இல்லையா, வாக்கு திருட்டு பற்றியும் எஸ்ஐஆர் பற்றியும், அது எடுபடல்னு எடுத்துக்கலாமா? அதான் ரிசல்ட் அதுதானே காட்டுது. உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குல்ல. எடுபடலைன்னு எடுத்துக்கலாமா? நீங்கள் கேட்குற கேள்வியே தப்பு. இவ்வளோ பெரிய ரிசல்ட் எப்படி வரும்? ஏங்க ஓட்டு திருட்டெல்லாம் மேபி இட் டேக்ஸ் சம் டைம்னு சொல்கிறாங்க. மேபி இன் ஃபியூச்சர் நடக்கலாம். கோல் போஸ்ட் மாற்றிட்டே இருக்காதீங்க. நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய லெவலில் ஓட்டு திருட்டு நடந்திருக்கு அப்படின்னா இந்த எலெக்ஷனில் காட்டியிருக்கணும்ல. சரி, இழுபறியில் வந்திருக்கணும், அல்லது வந்து ஓரளவாவது சமமாக வந்திருக்கணும். 160 சீட்டு 243 என்டிஏ 160, இவங்க 83 சீட்டு அப்படின்னா கூட பரவாயில்ல. தொடச்சி தூக்கி போட்டான், தொடப்பக்கட்டில் பெருக்கி போட்ட மாதிரி தூக்கி போட்டாச்சு உங்களை. ராகுல் காந்தி எந்தெந்த பகுதிகள் வழியாக ஓட்டு சோரிக்கு பாத யாத்திரை, வேன் யாத்திரை, பைக் யாத்திரை போனாரோ எல்லா இடத்துலையும் தோற்றுருக்குது. பா, எல்லா இடத்துலையும் தோற்றுருக்குது. இப்போ என்ன தான் நடக்குது காங்கிரஸில்? ஓட்டு சோரின்ட்டு போய் எதுக்கு எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ண? ஓட்டு சோரின்னு உண்மைன்னா அது மட்டும்தான் பெரிய பிரச்சனை, வேறு எதுவும் பிரச்சனை கிடையாது. அப்போ ஓட்டு சோரின்னு சொல்லிட்டு நீ எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணும்போதே முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது, ஓட்டு சோரின்னு பேசிட்டு அக்டோபர் 6ஆம் தேதி அதுக்கு முன்னால் பெரிய அளவில் பாத யாத்திரை எல்லாம் பண்ணிங்க. 6ஆம் தேதி, அக்டோபர் 6ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு ஓட்டு சோரியை பேசவே இல்லை. போய் முண்டி அடிச்சுட்டு போய் கேன்வாஸ் பண்ணுறீங்க, அடிதடி, சீட்டு பிரிச்சுக்கிறதுல அடிதடி. எப்படி பண்ண முடியும்? சிஸ்டம்குள்ள வந்தீங்கன்னா அதை ஒர்க் தானே பண்ணி இல்லை இப்போ எஸ்ஐஆர் எதிர்க்கிறோம், எஸ்ஐஆர் பண்ணக்கூடாது சொல்ல முடியுமா? எஸ்ஐஆர் வந்து உண்மையிலே சீரியஸான இஷ்யூ. ஓட் திருட்டு, ஓட் சோரி இஸ் த பிக்கெஸ்ட் இஷ்யூ. ஓட் சோரிக்கு சரியான பதில் கமிஷன்கிட்ட கிடைக்கலன்னா தேர்தலை புறக்கணிச்சிருக்கணும். ஓட் சோரின்னு பேசி தேர்தலையும் பங்கு பெறுவது என்பது உன்னோட சாதகமான வாக்காளர்களே வர விடாம தடுத்துருச்சு. ஓட்டாலும் அவன் தான் வர போறான்னா நீ தானே கலப்பின. ஓட்டு போட்டாலும் அவன் தான் வர போறான், மோடி ஓட்டெல்லாம் ஓடிச்சிட்டாரியா அப்படின்ற எண்ணத்தை விதைச்சிட்டு தேர்தலில் போய் போட்டி போடுற நீ. அப்போ ஓட்சோரியை பற்றி இவ்வளோ தூரம் பேசாமல் இருந்திருக்கணும். பல பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனையாக ஓட்சோரியை வச்சுருந்துருக்கணுங்க. ஓட்சோரியை மட்டுமே சிங்கிள் இஷ்யூவாக கிளப்பிட்டு இன்னொரு பக்கம் நீ போய் தேர்தலில் போட்டி போடும்போது ஓட்டர் லிஸ்ட்லேருந்து பேர் அடிப்பட்டவன், கஷ்டப்பட்டு ஓட்டர் லிஸ்ட்டில் பேரை சேர்க்க முடியாதவன், ரெண்டாவது வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இருக்கவனே பெரிய அளவில் ஆர்வம் காமிக்கல ஓட்டு போடுறதுக்கு, எப்படி தான் அவன் தாண்டா ஜெயிக்க போகிறான்னு நீ கலப்பணும் போதும் உடனே வாங்கியிருக்கு. இன்னைக்கு ஓட்டு சோரின்றது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது மட்டும்தான் பெரிய இஷ்யூ, வேறு எதுவுமே இஷ்யூ கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது 10ல் 1 11 இஷ்யூவாக பேசிட்டு எலெக்ஷனுக்கு போக முடியாது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓட் சோரி தான் பெரிய இஷ்யூனா ஓட் சோரி மட்டும்தான் இஷ்யூ. மற்ற இஷ்யூவில் லாண்ட் ஆர்டர் கொலாப்ஸு, லஞ்ச லாவணியம் பெருகிடுச்சு, குடும்ப ஆட்சி நடக்குதுன்னா குறை சொல்லிட்டு மக்கள்கிட்ட போய் நிற்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ஓட் சோரி நடக்குது, கீழேயே ஆடுது அப்படின்னும் போது போய் எப்படி நான் நிற்க முடியும்? தலையில் சொந்த செலவில் ராகுல் காந்தி சூனியை வச்சுக்கிட்டாருங்க. இவிஎம்மை பற்றி பேசினார், டேஷாக போச்சு. அது இப்போ ஓட்சோரி எடுத்துக்கிட்டாரு, இது அதை விட டேஷாக போச்சு. ஓட்சோரின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் தேர்தலுக்கு போகிறது இரட்டை நிலைப்பாடு. எப்படிங்க 61 சீட் வாங்கி 6 சீட்டு ஜெயிக்கிறான்? எனக்கு ஒரு சந்தேகம் சார். இப்போ நீங்கள் வந்து சொல்கிறது புரியுது. இப்போ லேமன் ஆங்கிள் வந்து நீங்கள் சொல்கிறீங்க, எப்படிங்க இதை பேசிட்டு அது நீங்கள் போக முடியும் அப்படின்னு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எஸ்ஐஆரை தமிழ்நாட்டில் திமுக எதிர்க்குது. அட் த சேம் டைம் நாம எஸ்ஐஆருக்கான வேலையை பார்க்கணும், மக்களை சேர்க்கணுன்றாங்க பார்த்தீங்களா? ஸோ எஜுகேட்டும் பண்ணணும், எஜிடேட்டும் பண்ணணும். நம்ம வேற வழி இல்லை, ரெண்டுமே பண்ணி ஆகணுன்றதான ராகுல் காந்தியோட நிலைமை. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு வேளை திமுக தோத்துறதுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு தெரியாது தோப்பாங்களா ஜெயிப்பாங்களான்னு. ஜெயிச்ச பிறகு ஒரு வேளை தோத்துடுறாங்க. தோத்த பிறகு எஸ்ஐஆரை குறை சொல்லாத, நான் எஸ்ஐஆரால் தான் தோத்தேன்னு சொல்லாத. அப்படி சொன்னீங்கன்னா எஸ்ஐஆர் திருத்தாப்படாத எஸ்ஐஆரை வச்சுக்கின்னு எதுக்கு தேர்தலுக்கு போனேன்? அப்பயும் இதே கேள்வி தான் கேட்பாங்க. ஸோ எஸ்ஐஆர்ன்றது ஒரு பெரிய இஷ்யூ. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அதுதான் உங்கள் நிலைப்பாடுனா அதை தவிர வேறு எதை பற்றியுமே நீங்கள் பேசக்கூடாது. அதை கிளியர் பண்ணுற வரைக்கும் எலெக்ஷனை பாய்காட் பண்ணணும். எலெக்ஷனை பாய்காட் பண்ண முடியாது இல்லை, அப்போ எஸ்ஐஆரை பற்றி இவ்வளோ பேசாது. தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை, இது நான் வந்து நம்பலை அப்படிங்கிறார் ராகுல் காந்தி. ட்வீட்ல எடுத்து போட்டிருக்கிறாரு. அவருடைய இந்த அப்ரோச் எப்படி டுவர்ட்ஸ்? இல்லைங்க, இது காங்கிரஸுக்குள்ளேயே பெரிய முரண்பாடு வந்துகிட்டு இருக்குங்க. நீங்கள் எஸ்ஐஆரை பற்றி பண்டிலாக அவர் கொண்டு வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சு பேசின பிறகு காங்கிரஸில் எத்தனை மூத்த தலைவர்கள் அவருடைய நிலைப்பாட்டை ஆதரிச்சாங்க? அவர் ஒருத்தரை தவிர காங்கிரஸில் நாடறிந்த முகங்களாக இருக்கக்கூடியவர்கள் எவ்வளோ பேர் அதை ஆதரித்து அவங்கவுங்க பகுதிகளில் அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்பேஸில், அது வந்து பொது மேடைகளாக இருக்கலாம், சமூக வலைதளங்களாக இருக்கலாம், பத்திரிகைகளில் எழுதக்கூடிய கட்டுரைகளாக இருக்கலாம், தொலைக்காட்சி வாதங்களை பேசக்கூடிய பேச்சுக்களாக இருக்கலாம், தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தளங்களில் ஸ்பேஸில் காங்கிரஸோட மூத்த தலைவர்கள், நாடறிந்த முகங்கள் எவ்வளவு பேர் ராகுல் காந்திக்கு ஈக்குவலாக அல்லது அதில் பாதி அளவுக்கு எஸ்ஐஆரை பற்றி தொடர்ந்து பேசினாங்க? பெருசாக பேசலை. அப்புறம் காங்கிரஸுக்குள்ளே ராகுலுக்கு எதிராக ஒரு பெரியதொரு கொந்தளிப்பு மெல்ல மெல்ல உருவாகி கொண்டிருக்கிறது. தொடர் தோல்விகள், திரும்ப அவருடைய நிலைப்பாடு வந்து
நெகட்டிவாகவே போகிறது, இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு சிக்கலை உண்டாக்கிக்கிட்டு இருக்குது காங்கிரஸுக்குள்ளே. அஃப்கோர்ஸ் காங்கிரஸோட இந்த நிலைமைக்கு இது காரணம், சில இஷ்யூஸ்லாம் இருக்குன்னாலும் இந்த பக்கம் இவங்களோட வெற்றிக்கு வந்து இந்த கூட்டணி கணக்குகளும் ஒரு காரணம்னு சொல்லப்படுகிறது. அதை எதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா போன சிராக் பாஸ்வான் இல்லை, இந்த மாதிரி சிராக் பாஸ்வான் உள்ளே வந்திருக்கிறாரு, அதை எப்படி பார்க்குறது? அது ரொம்ப முக்கியமானது. அவங்களது வந்து நல்லா ஜெல்லாச்சு, அவங்களது ஜெல்லாகல. ஏங்க முஸ்லீம் ஏரியாவில் என்டிஏ ஜெயிக்குதுங்க. முஸ்லீம் ஏரியாவில் பசந்தா முஸ்லிம்ஸ் அந்த பக்கம் நகர்றாங்க, டைப் ஆஃப் அனதர் முஸ்லிம்ஸ். ஏஎம்எம் வந்து அவன் 5 சீட்டு ஜெயிக்கிறான். எஸ், தனியாக நின்று ஏஎம்எம் 5 சீட்டு, கும்பலில் நின்று கூட்டணியில் நின்று காங்கிரஸ் 6 சீட்டுனா காங்கிரஸை யாரும் நம்ப தயாரா இல்லை, தலித்துகளை நம்ப தயாரா இல்லை, முஸ்லிம்ஸும் நம்ப தயாரா இல்லை. நீங்கள் இந்தியா முழுக்க பிரதிபலிக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, இது இந்தியா பூரா பிரதிபலிக்குமான்னு இப்போ எப்படி நம்ம சொல்ல முடியும்? பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் இன்னும் 3.5 வருஷம் இருக்குது. நம்ம அடுத்து கவலைப்பட வேண்டியது, கவனிக்க வேண்டியது 5 மாநில சட்டமன்ற தேர்தல்கள். ஓகே, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம். இதில் வெஸ்ட் பெங்கால் குறி பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அங்கே அது டஃப் ஃபைட் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். தமிழ்நாடு, கேரளாவில் பிஜேபியால் ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது, பெரிய பாதிப்பு ஒன்று ஏற்படுத்த முடியாது. அஸ்ஸாம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. புதுச்சேரி வந்து இட்ஸ் யூனியன் டெரிட்டரி, அதனால் அதை நம்ம லிஸ்ட்டில் எடுக்க தேவையில்லை. ஸோ இது நாடு முழுவதும் எதிரொலிக்குமான்றது இப்போ பொருத்தமற்ற கேள்வி. ஏன்னா இது வந்து பிஜேபி ஸ்ட்ராங், காங்கிரஸ் மீது வெறுப்பு, நம்பகத்தன்மை போய்விட்டதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அது கேட்குறேன் நான். தமிழ்நாட்டில் ஒன்றும் பெருசாக அது எதிரொலிக்காது. ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ஓட்டே 4%. இது அந்த 4% டிஎம்கேக்கு குரூஷியல் ஓட்டு. திமுக இல்லைன்னா காங்கிரஸ் 0, 234 0. காங்கிரஸ் இல்லைன்னா திமுகவில் ஒரு 50லேருந்து 60 சீட்டுக்கு மேலே ஜெயிக்க முடியாது. ஏன்னா இட்ஸ் அ கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 200 தொகுதியிலையும் காங்கிரஸுக்கு 3000லேருந்து 10,000 ஓட்டு வரைக்கும் தென் மாவட்டங்கள்லாம் கூட இருக்கலாம் இருக்குது. அது ஒதுக்கி தள்ள முடியாது. சாம்ராஜ்யம் திமுக கிட்ட இருக்கிறதால சாம்ராஜ்யத்தை திமுகவால் இழக்க முடியாது. பீகார் தேர்தல்களுக்கு பிறகு தமிழ்நாட்டில் காங்கிரஸை கிள்ளிக்கிரியா திமுக ஹேண்டில் பண்ணிடும், அதெல்லாம் தவறான கருத்து, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. காங்கிரஸுக்கு திமுக தேவைப்படுறத விட திமுகவுக்கு காங்கிரஸ் தேவைப்படுறது தான் அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆட்சியை தக்க வச்சுக்கணும்னா அவங்களுக்கு காங்கிரஸ் இல்லாமல் சத்தியமாக முடியாது. ஓகே, இட்ஸ் அ கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர். மறுபடியும் சொல்லுகிறேன், திமுக இல்லைன்னா காங்கிரஸ் 0, காங்கிரஸ் இல்லைன்னா திமுக ஒரு 60, அதிகபட்சம் 70 சீட், அதுக்கு மேலே போக வாய்ப்பில்லை. அங்கே அந்த பீகாருடைய மண்ணிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சில காட்சிகளை கூட பார்த்துருந்தீங்க, அதை நீங்கள் மென்ஷனும் பண்ணியிருந்தீங்க. அதிமுகவோட கேடர் சில பேர் ஸ்வீட்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற காட்சிகள் சில பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வெற்றி அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய அதிமுக தலைமையிலான என்டிஏவுக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன, தரக்கூடிய பலம் என்ன? 11 மணி வாக்கில் சரியாக நேற்றைக்கு 14ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு 11 மணிக்கு கிட்டத்தட்ட கிளியர் ஆகிடுச்சு பிக்சர். அப்போ பாட்னாவில் பாஜக தலைமை அலுவலகத்தில் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்லேருந்து போன 4-5 கொஞ்சம் கூட இருக்கலாம் அதிமுக தொண்டர்கள், பிஜேபி தொண்டர்கள், அவங்க வந்து அதிமுக கொடியை எடுத்துக்கிட்டு வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டார்கள். லட்டெல்லாம் விநியோகம் பண்ணாங்க. அவங்க அந்த அதிமுக தொண்டர்கள் பேசும்போது இது தமிழகத்தில் வந்து அப்படியே எதிரொலிக்கும், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி 26வது சிஎம் அப்படின்லாம் சொன்னாங்க. அவங்க அந்த கொண்டாட்டங்களில் தங்களை போய் இணைச்சு கொள்ளணுன்ற அரசியல் அறிவு அதிமுக வந்தது வியப்பான ஒரு விஷயம். குட் மூவ் நான் சொல்லலை, வியப்பான விஷயம். குட் பேடு நான் சொல்ல முடியாது, மக்கள் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். குட் பேடுன்ற வார்த்தை அவசியம் கிடையாது. தங்களுடைய அரசியலை பட்னாவில் போய் பீகாரில் போய் அவங்க வந்து பிரதிபலிக்க வேண்டிய ஒரு யோசனை அவங்களுக்கு வந்தது. நம்ம நுட்பமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். கையில் கிடைக்கிறது எதை எடுத்தும் அவங்க திமுக அரசின் மீது அடிக்க தயாராகி விட்டார்கள். அவங்கள பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுக தான் எதிரி, பிஜேபிலாம் எதிரி கிடையாது. அதனால தான் பிஜேபியோட கூட்டணியில் இருக்காங்க, என்டிஏல இருக்காங்க, என்டிஏ வெற்றியை கொண்டாடுறாங்க. தேர்தல் முடிவுகள் முழுவதும் வரத்துக்கு முன்னாலேயே, வெளியாவதுக்கு முன்னாலே, பட் 2 கிளியரான பிறகு 12:30 மணிக்கு தெளிவாக எடப்பாடி பழனிசாமியோட அறிக்கை வருது. இந்த வெற்றிக்கு வந்து மோடியும் அமித்ஷாவும் தான் காரணன்றார். அதுக்கு பிறகு தான் அவர் நிதிஷை சொல்கிறாரு. ராகுல் காந்திக்கு காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி தோல்வி அடைந்ததை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்கிறார். ஸோ தன்னுடைய லாயல்ட்டியை அவர் தெளிவாக என்டிஏக்கு, பிஜேபிக்கு சொல்லிட்டார். திமுகவை தோக்கடிக்கிறதுக்கு எந்த எல்லைக்கும் எடப்பாடி பழனிசாமி போவார் என்பதற்கு இது ஒரு சரியான உதாரணம். இது என்ன தாக்கத்தை என்டிஏக்குள்ள தமிழ்நாட்டு என்டிஏல ஏற்படுத்தும்னு நீங்கள் கேட்குறீங்க. அவங்களுக்கு ஒரு உளவியல் ரீதியிலான ஒரு உத்வேகம், சைக்கலாஜிக்கல் பூஸ்டப். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ அதிமுகவுக்கு மோடிக்கு எதிராக பேசிக்கிட்டு, மோடிக்கு எதிராக பேசாமல் அதிமுகவுக்கு எதிராக குரல் எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய அதிமுகலேருந்து பிரிந்த அல்லது அதிமுக சார்பு நிலை உள்ளவங்கெல்லாம் இப்போ என்டிஏ பக்கம் நகருவாங்க. ஏன்னா காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் தான் அவங்க நகருவாங்க. அதே மாதிரி ஊசலாட்டத்தில் இருந்த தேமுதிக, பாமக போன்ற கட்சிகளும் அதிமுக பாஜக கூட்டணி என்டிஏ நோக்கி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். உளவியல் ரீதியிலான ஒரு உத்வேகத்தை ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் சைக்கலாஜிக்கல் பூஸ்டப்பை இந்த தேர்தல் முடிவுகள்
அதிமுகவுக்கு உள்ளேயும் அதிமுகவுக்கு வெளியிலையும் இருக்கக்கூடிய என்டிஏவுடைய பார்ட்னர்ஸ் அண்ட் என்டிஏவோட நேச சக்திகளுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. டிஎம்கேக்கு டேக்அவே என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அவங்க வந்து இப்போ இந்த வெற்றியை கொண்டாட போகிறது கிடையாது, பட் ஒரு பதற்றமோ ஒரு அச்சமோ இல்லை ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணுன்ற உணர்வே கொடுக்குமா? கூடுதல் கவனத்தை எடுப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங்லி இன்றைக்கி நிதிஷ்குமாருக்கு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தது எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. என்ன தெரிவிக்கணும், இது வந்து இந்த ஓட் சோரி எஸ்ஐஆரில் தான் இவங்க ஜெயிச்சாங்கன்றது தான் திமுகவோட நிலைப்பாடு. அப்போ எப்படி நிதிஷுக்கு வாழ்த்து தெரிவிக்க முடியும்? அந்த இடத்துல முரண்பாடு அதிகமாகுது. மற்ற தேர்தல் லாஸ்ட் நீங்கள் ஒரு சிஎம்க்கு வாழ்த்து சொல்கிறதுன்னு முடியாது, இங்கே சொல்ல முடியாது. ஏன்னா மற்ற தேர்தல்களுக்கு இதற்குமான வித்தியாசம். மற்ற தேர்தல்களில் கடும் எதிரிகள் தோற்ற பிறகு வாழ்த்து தெரிவிப்பாங்க. இங்கே வந்து ப்ராசஸே மோசடின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ப்ராசஸே மோசடியில் ஜெயிச்சவருக்கு நீங்கள் எப்படி வாழ்த்து சொல்ல முடியும்? காங்கிரஸ் நிதிஷ்க்கு வாழ்த்து சொல்லலை, லெஃப்ட் வாழ்த்து சொல்லலை, இந்தியா கூட்டணியில் இருக்க பல கட்சிகள் வாழ்த்து சொல்லலை. திமுக மட்டும் எதுக்கு வாழ்த்து சொல்லணும்? ஏன் சொல்கிறாங்க? அப்புறம் நல்ல கேள்வி கேட்க வேண்டியது ஸ்டாலின் கிட்ட, எங்கிட்ட இல்லை. நீங்கள் வந்து முரண்பாடுகளின் மூட்டையாகத்தான் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கி வந்து மற்ற தேர்தல்களில் நீங்கள் எதிர்க்கக்கூடியவர்கள், உங்கள் கூட்டணிக்கு நேரெதிர் நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தேசிய அளவில் வெற்றி பெற்றால் நீங்கள் வாழ்த்து தெரிவிப்பது ஒரு நாகரிகம். ஆனால் இங்கே நிலைமை வேறு. எஸ்ஐஆர் வந்து கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ணியிருக்குது. எஸ்ஐஆரால் தான் வந்து அவர் நிதிஷ் ஜெயிச்சிருக்காரு. ப்ராசஸ் வந்து டே ஒன்லேருந்தே வந்து காம்ப்ரமைஸ்டுன்றது தான் இந்தியா கூட்டணியோட மகாகட்பந்தனோட ஸ்டாண்டு. மற்ற தேர்தல்களில் நிதிஷ் ஜெயிக்கும்போது வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கும் இப்போ ஜெயிக்கிறது வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. இத்தனைக்கும் தேஜஸ்வி யாதவ் எனக்கு பிடித்த முதலமைச்சர் ஸ்டாலின்னு சொல்கிறாரு. நீங்கள் எப்படி நிதிஷுக்கு வாழ்த்து தெரிவிக்க முடியும்? இது நடைமுறையில் சாதாரணமாக பின்பற்றப்படக்கூடிய அரசியல் நாகரிகம் என்று நான் எடுத்துக்கொள்ளவில்லை. இது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியத்தை கொடுக்குது. அதை தாண்டி இதில் கான்ஸ்பிரசி தியரிஸுக்குள்ளே நான் போக விரும்பலை. பட் நிதிஷ்குமார் அவர்களுக்கு முதலமைச்சர் தன்னுடைய தனிப்பட்ட ட்விட்டர் பேஜ்லேருந்து, நாட் ஃப்ரம் சிஎம்ஸ் இது எம்கே ஸ்டாலின் பேஜில், அதுலேருந்து அவர் வாழ்த்து தெரிவித்தது எனக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா இந்த தேர்தல் வெற்றி என்பது திமுக சபை நாகரிகம் கருதி, அரசியல் நாகரிகம் கருதி நிதிஷ்குமாருக்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் இல்லாத ஒரு தேர்தல். ப்ராசஸ் காம்ப்ரமைஸ்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ப்ராசஸ் காம்ப்ரமைஸில் ஜெயித்த ஒருத்தருக்கு நீங்கள் எப்படி வாழ்த்து சொல்ல முடியும்? ஓகே, ஆகவே இது அதிர்ச்சியாக இருக்கிறது. ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் அவருடைய அடுத்த கட்ட மூவ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இன்னொரு கேள்வி நான் கேட்கணும்னு நினச்சேன். அந்த கூட்டணி பற்றி சொல்ல வந்து பார்த்தீங்களா, சிராக் பாஸ்வான் இங்கே வந்து சேர்ந்தார் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரியான ஒரு மூவை இன்றைக்கி தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது இங்கே திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சொன்னீங்க டிஎம்டிகே இங்கே வரலாம், பிஎம்கே இங்கே வரலாம். அஃப்கோர்ஸ் விஜய் போன்ற ஃபேக்டர்ஸ் இங்கே வரவழைப்பதற்கான வேலைகளை இப்போ அமித்ஷா ரொம்ப ஃப்ரீயாக பார்ப்பாரா? அவன் நிச்சயமாக அவங்க பார்வை இந்த பக்கம் திரும்பும். அமித்ஷாவின் மோடியின் உக்ர பார்வை தமிழ்நாட்டின் பக்கம் திரும்பும், நிச்சயமாக திரும்பும். ஊசலாட்டத்தில் இருந்த இந்த 2 கட்டான் கட்சிகள் எல்லாம் பிஜேபியை நோக்கி நகர்வார்கள். அதில் எந்த சந்தேகமும் வேணாம் உங்களுக்கு. நத்திங் சக்ஸஸ் லைக் சக்ஸஸ் இன் லைஃப்னுவாங்க ஆங்கிலத்தில். வெற்றியை போல் வெற்றி தருவது வேறு எதுவும் இல்லை, மகிழ்ச்சி தருவது, சாதிக்கப்படுவது வேறு எதுவும் இல்லைன்னுவாங்க. எ விக்டரி இஸ் அ விக்டரி. அதனால் அதுவும் த ஸ்கேல் ஆஃப் த விக்டரின்வாங்க. அது இந்த சாதாரண வெற்றி இல்லை, அது ஏதோ சுனாமி மாதிரி வந்திருக்குது. இது வந்து எஸ்ஐஆர் காரணம், அது காரணம், இது காரணம்லாம் பேசுகிறவங்க தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். அவ்வளோ தூரம்லாம் மோசடி இருந்ததுன்னா இவ்வளோ பெரிய வெற்றி வராது. இழுபறியில் வரும், அல்லது ஓரளவு சமமாக வரும். 243னா ஒரு 150 160 சீட்டு பிஜேபி, என்டிஏன்னா இவங்க ஒரு 80 சீட்டு அந்த மாதிரி கூட வந்திருக்கும். ஸ்வீப் பண்ணிட்டு வராங்கன்றதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. இது மக்கள் தீர்ப்பு. இதை ஏற்றுக்கொள்ளாமல் இதில் ஏதோ சதி நடந்துருச்சு, எஸ்ஐஆரில் ஒழிச்சிட்டோம், இப்படிலாம் பேசுகிறவங்க வந்து மக்களை மதிக்காதவர்கள். நான் சொல்கிறேன், இது நீ வந்து அக்செப்ட் இட். ஒரு ப்ராசஸ்க்குள்ளே போகிற, அந்த ப்ராசஸ்க்குள்ளே போன பிறகு உனக்கு பிடிச்ச முடிவு வந்தால் தான் ஏற்றுப்பேன், பிடிக்காத முடிவு வந்தால் அதுக்கு நான் உள்நோக்கம் கற்பிப்பேன்றது என்னை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் வந்து ஒரு ஜனநாயக பண்பு அற்ற, ஒரு சுயநலமான, என்ன சொல்ல போனால் புரிதல் இல்லாத முட்டாள்தனமான ஒரு கருத்து. ஏன் சிஸ்டம்குள்ளே இருந்தால் சிஸ்டம் எடுத்து கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாரா மணி? சிஸ்டத்தை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லலைங்க. நீங்கள் சிஸ்டத்துக்குள்ளே போயிட்டீங்க, ஃபைட் பண்ணுறீங்க, ரிசல்ட் வருதுன்னா உங்களுக்கு பிடிச்ச ரிசல்ட் வந்தால் ஏற்றுப்போம், பிடிக்காத ரிசல்ட் வந்தால் ஏற்றுக்க மாட்டேன்றது அயோக்கியத்தனமானது. நான் மறுபடியும் சொல்கிறேங்க, சிஸ்டத்தை விமர்சிக்கிறதுன்றது 2 கேட்டகரி. சிஸ்டத்துக்குள்ளே இருக்க குறைகளை சொல்கிறது வேறு, சிஸ்டத்தோட அடிப்படையாக கோளாறுன்னு சொல்லிட்டு போகிறது வேறு. இதுக்கு முன்னால் சிஸ்டத்தோட குறைகளை சொல்லிட்டு இவங்க தேர்தலுக்கு போனாங்க, தோத்தாலும் ஜெயிச்சாலும் அதை ஏற்றுக்கிட்டாங்க. இந்த முறை சிஸ்டத்தோட அடிப்படையை தவறு, ஓட் சோரின்னு சொல்லிட்டு நீ எலெக்ஷனுக்கு போயிடக்கூடாது. போனல ரிசல்ட்டை அமைதியாக ஏற்றுக்கணும். சரி, இப்போ நீ ஜெயிச்சிருந்தனா ஓட் சோரி இல்லை, நீ ஓட் சோரி நீ சொன்னது பொய்ன்னு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பியா? இந்த முரண்பாடை பாருங்கன்றாங்க. மற்ற குற்றச்சாட்டுகளுக்கும் ஓட் சோரிக்குமான அடிப்படையான வித்தியாசம், திஸ் இஸ் தி சார்ஜ். சிஸ்டத்தையே நீங்கள் கேள்வி கேட்டீங்க. சிஸ்டத்துக்கு உள்ளே இருந்து ஃபைட் பண்ணுறது வேறு, சிஸ்டத்தோட அடிப்படையே கேள்வி கேட்குறது வேறு.
ஓட் சோரின்றது மோசடி வாக்காளர் பட்டியல்றீங்க. கம்ப்ளீட் அங்கேயே வந்து கொலாப்ஸ், யுவர் ஆர்குமெண்ட்ஸ், உங்களோட கம்ப்ளீட் எடிஃபைஸ் வந்து கொலாப்ஸ் ஆகி விழுது. அதை தான் நான் கேட்குறேன். இப்போ நீ உனக்கு பிடிச்ச ரிசல்ட் வந்துருந்தது, மகாகட்பந்தன் ஜெயிச்சு தேஜஸ்வி சிஎம் இருந்தால் இந்நேரம் நீ ஓட்சோரியை பற்றி பேசுவியா? பேச மாட்டல்ல. அப்புறம் என்ன இருக்குது? அதைத்தான் நான் சொல்கிறேன். ஒரு சிஸ்டத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு அந்த சிஸ்டத்தை குறை சொல்லிக்கிட்டு ஜெயிக்கிறது தோக்கிறது வேறு. சிஸ்டத்தோட அடிப்படையே கேள்வி கேட்டுட்டு அந்த சிஸ்டத்துக்குள்ளேயே ஃபைட் பண்ணிவிட்டு உனக்கு பிடிச்ச ரிசல்ட் வரலன்னா சீச்சி இந்த பழம் புளிக்கும், இது மோசடி, மக்கள் ஓட்டு இல்லை, இது திருடிட்டாங்கன்றது மாதிரி அயோக்கியத்தனமான ஆர்குமெண்ட் எதுவுமே கிடையாது. அது எப்படி ஏற்றுக்க முடியும்? ஆனால் வேற ஒருத்தர் சொல்கிறார், வேற ஒரு நண்பர் தான், இடதுசாரி நண்பர், எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது அவருடைய ஸ்பீச். விவரம் அறிந்தவர். அவங்களாம் ஏன் இப்படி மாறினாங்கன்னு தெரியுது. சித்தாந்தம் கண்ணை மறைக்குது. அதாவது இதை நான் ஏற்றுக்க மாட்டேன் இந்த முடிவை. அவர் சொல்கிறாரு தர்க்கவியல் ரீதியாக அறிவியல் ரீதியாக இது பொருந்தலைன்றார். அது காரணம் என்ன சொல்கிறாருன்னா, அது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. எல்லா ஒப்பீனியன் போல்ஸும் எல்லா எக்ஸிட் போல்ஸும் இழுபறியில் வரும் அல்லது சற்று பிஜேபிக்கு கூடுதல் வாய்ப்புன்னு சொன்னாங்க. ஒருத்தர் கூட ஸ்வீப்புன்னு சொல்லலை. அப்போ இது வந்து தர்க்கத்துக்கு அறிவியலுக்கு பொருத்தமானது இல்லைன்றார். அதாவது இந்த முடிவை அவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு ஒரு ஒப்பீனியன் போலும் ஒரு எக்ஸிட் போலும் ஸ்வீப்புன்னு சொல்லலையாம். அதனால இது தர்க்கத்துக்கு எதிரானது, இங்கே ஏதோ தப்பு நடக்குது. இது என்ன மாதிரியான ஒரு, எனக்கு வார்த்தைகளே இல்லை. அதாவது இப்படிலாம் இந்த மனிதர்களால் பேச முடியுதுன்னு. ஃப்ராடு நடந்துச்சுன்னு நீ சொல்கிறதுக்கு நீ கொடுக்குற உதாரணம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் என்ன உதாரணத்தை கொடுக்குறீங்க? எந்த எக்ஸிட் போலும் எந்த ஒப்பீனியன் போலும் ஸ்வீப்னு ப்ரெடிக்ட் பண்ணலன்றீங்க. அரே பாபா, எக்ஸிட் போல்ஸ் தெளிவாக சொல்லிடுச்சு, இண்டிகேட் பண்ணிடுச்சு யார் ஜெயிக்க போகிறான்னு. அதில் இந்த ஸ்கேல் ஆஃப் விக்ட்ரி டிஃபர் ஆகிறது பெரிய விஷயம் கிடையாது. இப்போ 12 எக்ஸிட் போலில் ஒரு 4 எக்ஸிட் போல் மகாகட்பந்தன் ஜெயிக்கும், 8 எக்ஸிட் போல் என்டிஏ ஜெயிக்கும்னு சொல்லலாம். நீ இந்த ஆர்குமெண்ட் வச்சா கூட லாஜிக்கலி கரெக்ட். அத்தனை எக்ஸிட் போலும் என்டிஏ தான் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு அதில் ஸ்கேல் ஆஃப் விக்ட்ரி அதிகமாக இருக்கும்போது இது தர்க்கத்துக்கு பொருத்தம் இல்லாததுன்றது என்ன மாதிரியான ஆர்குமெண்ட் இது? உன்னால் இதை அப்போ நான் என்ன கேட்குறேன், வெளிப்படையாக வந்து லெஃப்ட்டு ப்ராசஸ் காம்ப்ரமைஸ்ன்னு சொல்லுங்களேன். அதை சொல்லவும் உனக்கு தைரியம் இல்லையா? எஸ், த ப்ராசஸ் இஸ் காம்ப்ரமைஸ்ட். இந்த முடிவு வந்து ஓட்சோரி வேறு விஷயங்களால் இது நடந்திருக்குது, பங்லிங் எலக்ட்ரல் மால் ப்ராக்டிஸ்னு ஓப்பனாக சொல்லிட்டு போ. அந்த தைரியமாக உனக்கு இருக்கணும்ல. கொடுமை என்னென்னா நோட்டா கீழே போயிருக்கு லெஃப்டோட ஓட் பேங்க். ஓகே, லெஃப்ட்டு கிட்டத்தட்ட ஜீரோவில் இருக்காங்க. சிபிஎம்எலுக்கு 2 சீட்டு, ஓகே 12 சீட்லேருந்து 2 சீட்டு. சிபிஎம் வந்து ஐ திங்க் அவங்களுக்கு வந்து 1 சீட்டுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் 2 வாங்கினவங்க, இந்த தடவை 1 சீட்டு. சிபிஐ 0. சிபிஐ தான் 0. சிபிஐ 0. இத்தனைக்கு பீகாரில் சிபிஎம்மை விட சிபிஐ ஸ்ட்ராங் ஹிஸ்டாரிக்கலி. கொடுமை என்னென்னா இவங்க 2 பேரும் சிபிஐ சிபிஎம் எல்லாம் சேர்த்து 0.78% என்னமா ஓவரால் போல். நோட்டாவோட பர்சன்டேஜ் 1.81. பிளண்ட் ட்ரூத் என்னென்னா 3 லெஃப்ட்டும் சேர்த்து அங்கே சிபிஎம்எல் தான் ஸ்ட்ராங்கு, 2வது சிபிஐ, 3வது சிபிஎம், 3 பேரும் சேர்ந்தே நோட்டா கீழே இருக்குது. நோட்டாவோட பர்சன்டேஜ் 1.81, லெஃப்டோடது வந்து 0.78, 0.88. நோட்டாவோட பலப்படி கீழே இருக்குது. ரொம்ப பேட் இண்டிகேஷனாக இருக்கு. இதை இந்த மாதிரிலாம் பேசுனா ஒரு ப்ராசஸில் முடிஞ்சு ரிசல்ட் வந்திருக்குது. அந்த முடிவில் எனக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்கிறதுக்கு நீ கொடுக்குற ஆதாரம் அறிவியல் ரீதியாக இருக்கணும். அதுவே தர்க்கமாக இல்லை. அதுவே தர்க்கமாக இல்லை. அவர் சொல்கிறது என்னென்னா ஒரு ஒப்பீனியன் போலும் ஒரு எக்ஸிட் போலும் இந்த ஸ்கேல் ஆஃப் விக்டரியை இவ்வளோ தூரம் ப்ரெடிக்ட் பண்ணல, அதனால் இது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றார். ஐம் சாரி, இதெல்லாம் என்ன பேச்சு இவங்கெல்லாம்? அதுக்காவது இந்த தேர்தல் மோசடி நான் ஏற்றுக்க மாட்டேன்னு வெளிப்படையாக சொல்ல தைரியம் இல்லை. அதனால் இப்படி பூசி மொழிகி பூடகமான வார்த்தைகளில் பேசுகிறாங்க. டெசிமேட்டட், அங்கே லெஃப்ட் இஸ் டெசிமேட்டட் இன் இந்தியா. இவங்க 1000 பேசிகிட்டு இருக்கலாம். 12 சீட்லேருந்து 2 சீட்டுக்கு போகிறேன்னு என்ன அர்த்தம்? நோட்டா கீழே நீ போகிறேன்னா வாக்கு வங்கி அரசு இல்லை, உங்கள் பொசிஷன் என்னன்றதை கொஞ்சம் யோசிக்கணும். நிறைவா ஒரு கேள்வி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாரு, இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்து திமுக அழிக்கதான்னாரு. நேற்றைக்கு ராஜா எம்பி அவர்கள் இடத்துல பேசும்போது தேர்தலான ஒரு திருட்டு அமைப்பாக மாறி போச்சு அப்படிங்கிறாரு. இவங்க இப்படி பேசுறதுக்கான காரணம் வந்து நாளைக்கு இந்த மாதிரியான முடிவுகளை இங்கே இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். இங்கே அதிமுக தலைமை என்டிஏ வெற்றி பெற வச்சாங்கன்னா நாம் அதை வந்து அம்பலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டமாக எடுத்துக்கலாமா? அம்பலப்படுத்துறதுலாம் இல்லை, புலம்புறதுக்கான முன்னோட்டம். நீ ஒன்றும் அம்பலப்படுத்தலாம் முடியாது. முதல்ல பீகாரில் பண்ணதை இங்கே பண்ணுவான்னு எதை வச்சுருந்தீங்க சொல்லுங்கள். பீகாரில் பண்ணான்றதே முதல்ல அந்த ஆர்குமெண்ட்டே இப்போ மக்களை இழிவுபடுத்துறது. நீங்கள் பீகார் ரிசல்ட்டை வந்து சந்தேகிக்கிறீங்க.
இது மக்கள் தீர்ப்பு அல்ல, எலெக்ஷன் கமிஷன் மோசடி பண்ணி, ஆமா நரேந்திர மோடி மோசடி பண்ணி எஸ்ஐஆர் மூலமாக மக்கள் தீர்ப்பை திருடிட்டாருன்றீங்க. வெளிப்படையாக சொன்னாதான், அதை சொன்ன தைரியம் இல்லை, அதனால் நீங்கள் மறைமுகமான வார்த்தைகளை அதை சொல்கிறீங்க. இதுவே தப்பு. இது பீப்புள்ஸ் மேண்டேட். இதை நான் மதிக்கலைன்னா நான் மக்களை மதிக்கலைன்னு அர்த்தம், நான் ஜனநாயகத்துக்கு எதிரானவன் அர்த்தம். ஒன்று. ரெண்டாவது, அது இங்கேயே அப்படியே பண்ணுவான்றது இதை விட மோசமானது. அப்போ இங்கே இருக்க மக்களை நீ முட்டாளான்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து திமுக மறுபடியும் தேர்ந்தெடுக்கிறதுக்கும் திமுக வேணான்னு ஒதுக்கி தள்ளுறதுக்கும் உரிமை இருக்கா இல்லையா? இருக்குது. அதுக்கான திறமை இருக்கா இல்லையா? கட்டாயமா இருக்கு. அப்புறம் நீனா வந்து அவன் வந்து என்னோட இதெல்லாம் மொத்தமாக திருடின்னு வாங்குறேன். எஸ்ஐஆரில் அஃப்கோர்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் ஒட்டுமொத்த ப்ராசஸே வந்து எலெக்ஷன் கமிஷனும் நரேந்திர மோடியும் நினச்சாங்கன்னா மாற்றிட முடியும். அப்படியே மாதிரி இங்கே கொண்டு, அப்போ உனக்கு பிடிச்ச ரிசல்ட் வந்தால் இந்திய ஜனநாயகத்தை ஏற்றுப்பேன். ஆமாம். உனக்கு பிடிக்காத ரிசல்ட் வந்தால் அதுக்கு 1000 காரணங்களை நீ சொல்வேன். அப்போ நோட்டா கீழே தான் நீ போவ. இப்போ இது முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க, திமுக புலம்புறத ஆரம்பிச்சிட்டாங்க. தோல்விக்கான காரணங்களை இப்பயே தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி பேசாதீங்கன்ற நான் மக்கள் மத்தியில் இந்த சிஸ்டத்துக்கு எதிரான அவநம்பிக்கையை தொடர்ந்து விதைச்சிங்கன்னா உங்களுக்கு வாக்களிக்கிறவன் வீட்டை விட்டு வெளியில் வந்து உங்களுக்கு வாக்களிக்க மாட்டான். யார் ஓட்டு போட்டாலும் அவன் தான் ஜெயிக்க போகிறான்னு போயிடுவான். உன்னோட கோர் ஓட் பேங்க் உன்னை விட்டு விலகிடுவான். நீ தொடர்ந்து இப்படி அவநம்பிக்கையை விதைச்சின்னா. நான் ஆராசாவை சொல்கிறேன். நீங்கள் வந்து கோர்ட்டில் ஃபைட் பண்ணுறீங்க, ஜுடிஷியல் ஃபைட், சுப்ரீம் கோர்ட்டில் ஜுடிஷியல் ஃபார்மை யூஸ் பண்ணுறீங்க, சட்ட ரீதியாக ரொம்ப நல்லது. பொலிட்டிக்கலாக தெருவில் இறங்கி ஃபைட் பண்ணுறீங்க, ரொம்ப நல்லது. எஸ்ஐஆர் தீமன்னு மீடியா பேசுகிறீங்க, நல்லது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் டெஸ்க்கு, வார் ரூமு, கட்சிக்காரங்க கீழே வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ண உதவுறான், ரொம்ப நல்லது, மகிழ்ச்சி, அப்படி தான் இருக்கணும். ஆனால் இதோடு நீங்கள் நிறுத்திருந்தீங்கன்னா பரவாயில்ல. தினம் தினம் முதலமைச்சர் உள்ளிட்ட திமுகவின் முக்கியஸ்தர்கள் எஸ்ஐஆர் வந்து ஆபத்து 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 ஆபத்து, திமுக ஒழிக்க வந்திருக்குலாம் பேசுகிறது மூலமாக சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறீங்க. இந்த நெகட்டிவ் கேம்பெயினை பண்ணாதீங்க. திமுக நண்பர்களுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் இது. நீங்கள் இப்படிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதிராக தான் அது போகுது. ஒரு பக்கம் ஜுடிஷியல் ஃபைட், ஒரு பக்கம் பொலிட்டிக்கல் ஃபைட், இன்னொரு பக்கம் அதுக்கு மக்களை தயார்படுத்துறீங்க. பிரமாதமான அணுகுமுறை. அதோடு நிறுத்திக்கோங்க. போய் தினம் தினம் எஸ்ஐஆருக்கு எதிராக நீங்கள் பேசுனீங்கன்னா கொத்து கொத்தாக ஓட்டர் லிஸ்ட்லேருந்து பேர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ முண்டி அடிச்சுக்கிட்டு வந்து மெனக்கட்டு நிறைய பேர் வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் பேரை சேர்க்க மாட்டான். அதை போட எல்லாம் திருடண்டான்ட்டு போயிடுவான். ஆனால் போலிங் டே அன்றைக்கி எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்துகிட்டு தெருவா சுற்றுவான். ஆனால் ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இல்லைன்னா ஜனாதிபதி நினச்சா கூட ஓட்டு போட முடியாதுன்ற புரிதல் அவனுக்கு இருக்காது. இப்போ இந்த இடத்துல வந்து எஸ்ஐஆரை திறம்பட எதிர்கொள்வதற்கான நம்பிக்கையை திருவாளர் பொதுஜன மக்கள் மத்தியில் உருவாக்குவது திமுகவுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. அதுலேருந்து அவங்க தவறுறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. தொடர்ச்சியாக எஸ்ஐஆருக்கு எதிராக பேசக்கூடிய நெகட்டிவான கருத்து, அது எந்த லெவலில் தெருவில் இருக்கும் பேசினானா ஓகே, நானும் அந்த கட்ட பேச்சாள். முதலமைச்சர் ஆர் ராசா போன்ற எம்பிக்கள், முன்னணி தலைவர்கள் பேசுவது என்னை பொறுத்தவரையில் வந்து ஒரு எதிர்மறையான அணுகுமுறை. திமுக நண்பர்கள் தான் இது குறித்து யோசிக்க வேண்டும். பார்க்கலாம் சார். மிக்க நன்றி கருத்துக்களுக்கு.